வணக்கம். அதாவது நம்ம ஜூலை மாசத்துல ஓகேங்களா? ஜூன் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் கடைசிலயும், ஜூலை மாசத்துலயும் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம செட்டப்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நல்லபடியா ஒரு வரவேற்பு பெற்றது. அதே மாரி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி இதுவுமே நல்லபடியா போயிட்டு தான் இருக்கு. ஸ்கேல்பிங் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா எனக்குள்ள ஒரு கொஸ்டின். நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் ஸ்கேல்பிங்கே பண்ணிட்டு 2, 2 பாயிண்ட்க்கு 3, 3 பாயிண்ட்க்கு ஸ்கேல்பிங் பண்ணிட்டு உட்காரணும். நம்ம ஆக்சுவலா ட்ரேடா தானே பிடிக்கணும். ட்ரேடா பிடிச்சா தானே வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இல்லைங்களா? அப்ப அந்த கான்செப்ட்ல ட்ரேடா பிடிக்கலாம் அப்படின்னு போய் உட்காரும்போது ஒண்ணு நடக்கு. என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து டாபர் எடுத்துக்கிறேன். இல்ல ஏன்னா டாபர் நம்ம பொசிஷன் வச்சிருந்ததுனால நான் டாபர் எடுத்துக்கிறேன். அதுவும் உங்களுக்கு 4, 5 ஸ்டாக் எடுத்து காமிக்கிறேன். டாபர் எடுத்துக்கிறேன். ஸோ டாபர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டாக் நான் அப்படி சார்ட்லயே காமிக்கிறேன். பாருங்களேன். 2 ஸ்டாக் நான் சார்ட்லயே காமிக்கிறேன். இதுல பாருங்களேன். ஆக்சுவலா ட்ரேடா நடக்கும்போதெல்லாம் அப்படியே சிங்கிள் கேண்டில்ல டமால் அப்படின்னு விழுந்துருது. ஓகேங்களா? இந்த மாதிரி இங்க பாருங்க. சிங்கிள் கேண்டில்ல அப்படியே சர்ருன்னு மேல போயிருது. இது இன்னைக்கு நடந்துச்சு வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா ஹெச்எல்லயும் இதுதான் நடந்திருக்கும். ஓகே ஹெச்எல்லயும் செட்டப் வந்திருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் கேண்டில்ல சர்ருன்னு மேல போயிடும். என்ட்ரி போடும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹைல போய் ஆர்டர் விடுது. இப்போ இதை எப்படி அவாய்ட் பண்றது? செட்டப் கரெக்ட், ஸ்ட்ராட்டஜி கரெக்ட், எல்லாம் கரெக்ட். இதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க. தெளிவா பாருங்க. உங்களுக்கே புரிய வரும். சோ நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து 15 மினிட்ஸ்ல யூஸ் பண்ணிருந்தோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதோட டைமிங் வந்து சேஞ்ச் பண்றோம். எதுக்காக சேஞ்ச் பண்றோம்? 10 மினிட்ஸா சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? 10 மினிட்ஸா சேஞ்ச் பண்றோம். சோ அது போக நம்ம வந்து நார்மலா MACD அப்படிங்கிற ஒரு செட்டப்போட யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட்டுங்களா? MACD அப்படிங்கிற ஒரு செட்டப்போட யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து 2 மூவிங் ஆவரேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 2 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன பண்றோம் அப்படின்னா 2 மூவிங் ஆவரேஜ். இந்த 2 மூவிங் ஆவரேஜ்க்கான கான்செப்ட்ட நான் கடைசில வரேன். என்ன கதை அப்படின்ட்டு கடைசில வரேன். ஒண்ணு. பட் இந்த ட்ரேட பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாதா? அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட்குள்ள போலாம். இல்ல. சோ நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கான டாப் லூசர்ஸ் இருக்குல்ல, நேத்துக்கான டாப் லூசர்ஸ், டாப் கெய்னர் எடுத்துக்கிறேன். இன்ஃபோசிஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ டாவர்ல பாருங்க. ஓகேங்களா? எப்பலாம் இந்த கேண்டில் ரெட் லைன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்னு ப்ளூ கலர், இன்னொன்னு எல்லோ கலர். ஓகேங்களா? ப்ளூ கலர், எல்லோ கலர். ஆக்சுவலா MACDலயுமே அதே கான்செப்ட் தான். ப்ளூ ரெட்ன்னு இருக்கும். இங்க வந்து ப்ளூ எல்லோன்னு வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? எப்பலாம் இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆகுதோ அப்பலாம் நீங்க என்ட்ரி எடுத்துடலாம். என்ட்ரி நான் டிஸ்கிரைப் பண்றேன். ஓகேங்களா? போட்டு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணி இதுக்கும் இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறது செக் பண்ணியாச்சு. இல்லைங்களா? பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க. ஓகேங்களா? என்ட்ரி எடுக்கிறீங்க. ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரேடுக்கான செட்டப். ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ இதே மாதிரி நான் வச்சிருந்தேன் அப்படின்னா டாபர்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரூ. 11.50ன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஸ்டாப் லாஸ் பாருங்க. ஓகேங்களா? 9.15. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 2.5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? 2.5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கு. இப்போ நான் MACD ஃபாலோ பண்ணி எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் எங்க எடுத்திருப்பேன்? இந்த இடத்துல எடுத்திருப்பேன். தெரியுங்களா? இந்த கேண்டில் எடுத்திருப்பேன். சேம் கேண்டில் தான் இங்கேயும் என்ட்ரி டிஸ்கிரைப் ஆகுது. கரெக்ட்டுங்களா? சேம் கேண்டில் தான் என்ட்ரி டிஸ்கிரைப் ஆகுது. ஸோ எதுக்காக இந்த முடிவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு செட்டப் தான். தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு செட்டப் தான். ஆனா சர்ன்னு ஒரே கேண்டில்ல மேல போயிட்டாரு. தெரியுதுங்களா? ஸோ அதே மாரி நெறைய நெறைய இடத்துல இந்த மாரி செட்டப் வந்திருக்கும். ஆனா என்னன்னா, மூவ்மெண்ட்டே இல்லாம இப்படி சைலண்டா இருந்திருக்கும். இப்ப இந்த மூவ்மெண்ட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது? மூவ்மெண்ட் இருக்கிற ஸ்டாக்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறது தான் இந்த சொல்யூஷனு. அருமையா இருக்கு. ஸோ எக்ஸிட் எப்ப பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த லைனு இதுக்கு கீழ கிராஸ் ஆகுறப்ப நீங்க எக்ஸிட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க எக்ஸிட் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த இடத்துல பண்ணியிருப்பீங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க MACD ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கேயே பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலா நான் வச்சிருக்க 10 மினிட்ஸ். ஆனா 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது வேற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வேணா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இப்பவுமே பாருங்க இது கேண்டில் மேல ஓப்பனிங் தான். உங்களுடைய ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் ரூ. 1 ஸ்டாப் லாஸ் இருக்கு. நீங்க டாபர் ஓப்பனிங் மண்டே எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. மண்டே என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க தெரிஞ்சிடும். பட் இது வந்து இன்ட்ராடேக்காக தான், பொசிஷனலுக்காக கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதே டாபர்ல HCLயுமே நல்லா பெரிய மூவ்மெண்ட் நடந்துச்சு. ஃப்ரைடே நம்ம லைவ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். HCLயுமே நல்லா பெரிய மூவ்மெண்ட் நடந்துச்சு. ஓகேங்களா? CE சைடுல தான் 1540 CE. என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அங்க பாருங்க நம்ம சொன்ன என்ட்ரி டிஸ்கிரைப் பண்ண மாதிரி என்ட்ரி எங்க இருந்திருக்கு? கரெக்டா அந்த ப்ளூ லைனுக்கு மேல கேண்டில் ஓபன் ஆச்சு அப்படின்னாலே நீங்க எடுத்துலாம். ஓபன் ஆச்சு பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கலர்ல க்ளோஸ் ஆகுது. ஆனா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வந்து கேண்டில் ஓப்பனிங் கிடையாது. எக்ஸாக்ட்டா ப்ளூ லைன்ல ஓப்பன் ஆயிருக்கு. ப்ளூ லைன் அண்ட் அதே மாதிரி 2 கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் இருக்கு? இந்த ப்ளூ லைன் வந்து எல்லோ லைனுக்கு மேல இருந்தால் மட்டும் தான் என்ட்ரி. சரியா? இப்போ எல்லோ லைனுக்கு கீழ இருந்ததுன்னா என்ட்ரி கிடையாது. ஓகே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இதே இடத்துல இங்க பாருங்க செட்டப் தான். ஓகே செட்டப் தான். நான் MACDலையும் காமிச்சிடுறேன். இல்ல இதே இடத்துல இங்க செட்டப் தான். ஆனா வந்து என்ட்ரி கிடையாது. எதுக்கு? எல்லோ லைனுக்கு கீழே தான் இருக்கு ப்ளூ லைனு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஒண்ணு.
ஏன்னா மேலே இருந்தால் மட்டும் இது மேலே வந்துருச்சு, மேலே இருந்து அதே மாதிரி கேண்டில் மேலே ஓப்பன் ஆனால் என்ட்ரி அப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே கேண்டில் கான்செப்டை நீங்க பிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இங்க என்ட்ரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க என்ட்ரி கிடையாது. அதேபடி என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ட்ராப் ஆயிருப்பீங்க. கரெக்டா? இப்போ இந்த ட்ராப் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் இப்போ புதுசாக இது ஒன்று ஆட் பண்றோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், நான் எம்ஐசிடியை ஃபாலோ பண்ணுமா இதை ஃபாலோ பண்ணுவேன். நான் கேட்கறது ஒரே ஒரு சிம்பிளான கொஸ்டின், எம்ஓசிடி நீங்க ஃபாலோ பண்றீங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஆனா வந்து மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டாவது ஒரு ஆப்ஷனை இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டாவதா ஒரு ஆப்ஷனை இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுடைய ட்ரேட்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். என்ன ஆகும்? ட்ரேட்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். ஒன்னு நீங்க காஸ்ட் டு காஸ்ட்ல எக்ஸிட் பண்ணிட்டு வந்துருவீங்க, தேவைப்படாது அப்படின்னு எக்ஸிட் பண்ணிட்டு வந்துருவீங்க, வேற ஸ்டாக்கை ஃபைன் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெரிய லாஸ்ல இருந்து தப்பிக்கிறத பிடிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செட்டப்ல என்ட்ரி எடுத்து உட்கார்ந்து இருப்பீங்க. என்ட்ரி எடுத்து உட்காந்துருப்பீங்க, அது டமால்னு ஒரே கண்ட்ரில் கீழே வந்துச்சு அப்படின்னா பெரிய லாசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒண்ணு. இதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சிலையும் நடந்துச்சு. கரெக்டுங்களா? ஹெச்டிஎஃப்சிலையும் நமக்கு கடைசியில நல்ல ஒரு ஃபால் ஆச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்ல ஒரு ஃபால் ஆச்சு. நான் ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க அப்படின்ட்டு. தெரியுங்களா? என்ட்ரி எடுத்த ரேஞ்ச் பாருங்க, இங்கேயே நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கேயே நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். எல்லோ லைனுக்கு மேல இருக்கா ப்ளூ லைனு, ஸோ என்ட்ரி இங்கேயே எடுத்துக்கலாம். இங்க எடுத்தோம்னா சரன்னு ஒரே கேண்டல், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த ட்ரேட் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல பெருசா எடுக்கணுங்கிற அவசியங்கள் கிடையாது. அது மாதிரி இங்கேயுமே நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்ததுல இருந்து உங்களுக்கு கீழே வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, மேலதான் இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இது டைமிங் ஒரு 8 மணிக்கு எடுக்கணுமா 3 மணிக்கு எடுக்கணுமா அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. இதே மாதிரி நீங்க 10 ஸ்டாக் இல்ல 20 ஸ்டாக் கிட்டத்தட்ட நிஃப்டியில் உள்ள டாப் கெய்னர் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்டிஐஎம் இருக்கு. எல்டிஐஎம் இருக்கு. நான் எல்டிஐஎம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்டிஐஎம் போட்டு காமிக்கிறேன். 500 பி தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே எடுத்துருங்க, என்ட்ரி எடுத்துருங்க அப்படின்னா இது மேலதான் போயிருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ளூ லைன். ஆனா இது வேலிட் என்ட்ரின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எதுக்கு கிடையாது? ப்ளூ லைன் வந்து எல்லோ லைனுக்கு கீழே இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான என்ட்ரி தான், மேலதான் போயிருக்கும். மேலதான் போயிருக்கும். எக்ஸிட் எங்க நடந்திருக்கும்? இங்க நடந்திருக்கும். அதிகபட்சம் காஸ்ட் டு காஸ்ட்ல நடந்திருக்கும். பட் இதே நீங்க எம்ஐசிடியை ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ட்ரி எங்க கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. நீங்க எடுக்கிறதே மேல வச்சு தான் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. மேல வச்சு தான் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டினால இதை மாத்திட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க எத்தனை ஸ்டாக்னாலும் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் வரும். என்ன கான்செப்ட்? இதோட செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் வரும். இதோட செட்டிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், பப்ளிக்கே தான் வீடியோ போடுறோம். மெம்பர்ஷிப்ல இதோட செட்டிங்ஸ் என்ன கான்செப்ட் என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நார்மலாக 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்னா 15 மினிட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், இல்லை உங்களுக்கு 15 மினிட் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் அதுக்கான வீடியோ மெம்பர்ஷிப்ல இருக்கு. நீங்க நினைக்கலாம் என்னப்பா இவன் வந்து திடீர்னு மெம்பர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கு. ஏன்னா முக்கியமான அப்டேட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எங்க பை எடுக்கணும் எங்க செல் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா 50,000 60,000 கோர்ஸ் விற்கிறவங்க மத்தியில 599 ரூபாய் எனக்கு பெருசா தெரியல. அது இல்லாம அந்த 599 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத அப்கமிங்ல நான் சொல்றேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கான அப்டேட், செட்டிங்ஸோட அப்டேட், ப்ராப்பரான அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்க மெம்பர்ஷிப்பை ரெஃபர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.